எடுத்தோடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஏமாறாதே, விழிப்புடன் இருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் ஏமாறாதே என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் ஏமாற்றுவன் புது புது தந்திரத்தை கையாண்டு கொள்கிறான். ஆன்லைன் மூலமாக, ஏடிஎம் மூலமாக புது புது வண்ணங்களாக சேகரித்து கொண்டு இருக்கிறான். அதாவது எந்த வகையில் நம்மளை ஏமாற்றுகிறான் என்று நமக்கே தெரியாது. எவ்வளவுதான் விழிப்பாக இருந்தாலும் ஏமாற்றுவோம் ஏமாற்றப்பட்டு செய்யதான் செய்கிறான். ஆகவே இருப்பினும் நாம் விழிப்புணர்வை இடைவிடாது கைகோர்த்து நிற்க வேண்டும். வாழ்க்கையில் நம்பிக்கையால் ஏமாறக்கூடாது, அன்பாலையும் ஏமாறக்கூடாது. இப்படி ஆன்லைனில் வர முகம் தெரியாத நபர்கள், இவர்களிடமும் நாம் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதற்கு என்ன சரித்திரம் என்ன சொல்கிறது என்றால், ஏமாற்றுபவன் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவான். ஒரு காலகட்டத்தில் அவன் ஆஸ்பத்திரிக்கோ மருத்துவமனைக்கோ செலவழிப்பான், உடல் ரீதியாக கெட்டுப்போவான். இதுதான் புராண கதை.